Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு plain குஸ்கா ரெசிபி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க फ्रेंड्स இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். குக்கர்ல பாத்தீங்க அப்படினா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ எண்ணெய் பாதி நீங்க வந்து நெய் பாதி கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட நெய் இல்ல அப்படிங்கனால கொஞ்சமா பட்டர் வந்து ஆட் பண்ணிருக்கேன். சோ அந்த கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக இப்போ இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். 2 பிரியாணி இலை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகம், அப்புறம் சின்ன ஜீரகம், கொஞ்சம் வந்து பட்டை, ஒரு 2லேருந்து 3 லவங்கம் எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ இது இருந்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன க்யூப்ஸ் மாதிரி வந்து கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2லேருந்து ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எப்பயும் சொல்கிறது தான், வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக நல்லா வதங்கி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நல்லா உங்களுக்கு வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து தக்காளி வந்து சேர்க்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ தக்காளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக தக்காளியுமே சேர்க்க வேண்டாம். இப்போது தக்காளியோட ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு நீங்கள் கம்மியாகவே சேர்த்துட்டு செஞ்சுக்கலாம். இதோட புளிப்புத்தன்மை கம்மியாக இருக்கிற பட்சத்தில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி இல்லாத காரக்குழம்பு ரெசிபியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது தேவைப்படுறவங்களும் கமெண்ட்ஸில் பின் பண்ணி வச்சுக்கிறேன். வேணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடணும். அது மாதிரி தான் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். தயிரோட அளவு இன்னும் உங்களுக்கு டேபிள் ஸ்பூனில் சொல்கிறதா இருந்தால் ஒரு 4 டேபிள் ஸ்பூனாவது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தக்காளி அதிகமாக சேர்க்கலை அப்படிங்கும்போது அந்த ஈவனாக உங்களுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயில் அந்த மசாலாவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினாவும் சேர்த்துருக்கேன். ஸோ நான் எப்பயுமே சொல்கிறது தான், மல்லி இலை வந்து கொஞ்சம் அதிகமாகவும் புதினா வந்து கொஞ்சம் கம்மியாகவும் தான் இருக்கணும். ஸோ அந்த குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் இன்றைக்கி பச்சை மிளகாவும் சேர்க்கலை. நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறீங்க அப்படின்னா இன்னுமே ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா எவரெஸ்ட் திக்காலால் மசாலா தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அதனால் காரம் அதிகமாக இருக்கும். பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிளெயின் குஸ்கா தான் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் இதில் அதிகமாக காரம் இதெல்லாம் வந்து போடாமல் மீடியமாக காரம் வந்து சேர்த்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து எண்ணெய் மேலே தெளிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த டைமில் நம்ம அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ 1 டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு தான் கனெக்ட் பண்ணி நான் ஊற்றிருக்கேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். ஸோ 1.5 கிளாஸ் அப்படிங்கும்போது தண்ணியோட அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 1 டம்ளருக்கு 1.5ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ வந்து 2லேருந்து 2.5 அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து கொதிக்க வச்சுருவோம் இல்லையா? தண்ணி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டெல்லாம் பண்ணணும். உப்பு டேஸ்ட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும்.
இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். ஸோ அதுக்காகவும் ப்ளஸ் வந்து அதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்கல அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போது நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்காக ரொம்ப போட்டு கிண்டியும் விட்டுறக்கூடாது. ஏன்னா ரொம்ப கிண்டிட்டிங்க அப்படின்னா அந்த சாதம் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதனால சீக்கிரமாகவே பிரேக் ஆகும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு பார்த்துட்டு பொறுமையாக இந்த மாதிரி சாதம் வந்து செய்கிறாங்க அப்படின்னா லைட்டாக மட்டும்தான் இந்த மாதிரி கிண்டி விடுவாங்க. இப்போது இது வந்து தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு இதோட விசில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசில் தான் நம்ம எப்பயுமே விடணும். சாதத்துக்கு ஒரு விசில் விட்டுட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் அடுப்பை சிம் பண்ணி வச்சுருங்க. சிம் பண்ணி வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போது சாதத்தில் இருந்த தண்ணி நல்லாவே வெந்து கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக இன்னுமே கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைமில் நெய்யும் கூட நீங்கள் நல்லா 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி நான் சொன்ன மாதிரி தான் ஒரு விசில் 10 நிமிஷம் போல் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான குஸ்கா ரெசிபி வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.